இந்த பதிவு வந்து உங்க செடிக்கு தேவையான உரம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க வெளியில வாங்குறீங்களா? Amazon, Flipkart, Shopsy, அ அ சாந்தி ஆன்லைன் பிளான்ட்ஸு எத்தனையோ நர்சரி வெப்சைட்ஸ் இருக்கு. ஆனா, அதுலலாம் போனீங்கன்னா, பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். இந்த இதெல்லாம் உரம் எல்லாம். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீட்லயே தயார் பண்றேன். என்னன்னா, அ இது வெங்காயத்தோலு, பூண்டு தோலு, காய்கறி கழிவு, அப்புறமா வந்து தேங்காய் நாரு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய குழியா தோண்டி, அதுக்குள்ள இந்த கலவைய போட்டு, அதுக்கு மேல வெர்மி காம்போஸ்ட் மட்டும் கொஞ்சமா வாங்கி அத மேல போட்டு, அதுக்கப்புறமா நம்ம வீட்ல உள்ள தோட்டத்து மண்ண வந்து அது மேல போட்டு, அதோட இலைகள் இருக்கு பார்த்தீங்களா? இலைகள் ஒரு ஒரு இலையிலயும் மினரல்ஸ், கால்சியம், அ மினரல்ஸ், நியூட்ரியன்ட்ஸ், ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இப்ப வந்து அ வெள்ளரிக்கு இலை இருக்கு இல்லையா? அதுல வந்து அ போரான் சத்து நெறைய இருக்கு. அதே மாதிரி முருங்கை இலை எடுத்துனீங்கன்னா, அதுல வந்து அயர்ன் அயர்ன், கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் நெறைய இருக்கு. அ இது பப்பாளி பழத்த எடுத்துட்டீங்கன்னா, சோடியம் வந்து அதுல அதிகமா இருக்கு பப்பாளி பழ இலையில. அ அப்புறம் வந்து வேற வேற மினரல்ஸ், நியூட்ரியன்ட்ஸ் என்னென்னன்னு சொல்றேனே, அ மேங்கனீஸ், ஜிங்க்கு, காப்பர், விட்டமின்ஸு, அ அதுக்கப்புறமா வந்து சல்ஃபர், அ அயர்ன், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், நைட்ரஜன் இது மாதிரி ஒரு ஒரு இலையில ஒரு ஒரு சத்து இருக்கு. அதனால உங்களுக்கு கண்ல வந்து நெறைய இலை கண்ல பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த காஞ்ச இலைகள வந்து தயவு செஞ்சு அப்புறப்படுத்தாதீங்க. அத வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு குழி தோண்டி, அதுல வந்து இந்த இலையெல்லாம் போட்டு மக்க வைங்க. அதாவது வேப்ப இல, வெள்ளரிக்க இல, அப்புறமா வந்து மாவில, இன்னும் என்னென்ன இலைகள் கிடைக்குதோ, அத்தி இலை, நாகலிங்க பூமர இலை, அப்புறமா அரளி இலை. அரளி வந்து வேண்டாம். ஏன்னா, அது கொஞ்சம் விஷம் நிறைந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால அது வேண்டாம். ஆ இன்னும் வேற என்னென்ன கிடைக்குதோ, கொய்யாப்பழ மரம் இருந்தா அந்த இலை, அது எல்லாத்தையும் நல்லா மக்க வச்சு, அத ஒரு உரமா நீங்க பயன்படுத்தலாம். இது மூலமா உரத்துக்கு நீங்க படுற செலவு வந்து கணிசமான அளவு குறையறதோட, அதுல உள்ள சத்துக்கள் வந்து உங்க செடிகளுக்கு கிடைக்கிறதுனால, உங்க செடிகள் நல்லபடியா பூத்து, காய்ச்சு பலன் குடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த விஷயம் வந்து நெறைய பேருக்கு தெரியாது. இப்ப முருங்கை இலை இருக்கு இல்லையா? முருங்கை இலை சொன்னேன். முருங்கை இலையில வெயிட் லாஸ் அப்படிங்கிற கான்செப்டும் இருக்கு. அதாவது வெயிட்ட வந்து நீங்க ஈஸியா எடைய குறைக்கலாம். அப்புறம் ஹலீம் சீட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஹலீம் சீட்ஸ வந்து 1 ஸ்பூன் வாரத்துல 2 தடவ ஊற வச்சு, அத உங்க